இன்னைக்கு கோடிக்கணக்கான ரசிகர்களால நேஷனல் கிரஷ்னு கொண்டாடப்படுற ராஷ்மிகா மந்தனா ஒரு சாதாரண மாடலா தாம் பயணத்தை தொடங்கி இன்னைக்கு இந்திய சினிமாவோட தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா மாறியிருக்காங்க. ஒரு சின்ன ஊர்ல இருந்து கிளம்பி சினிமாவின் உச்ச நட்சத்திரமாக மாறியிருக்கும் ராஷ்மிகா மந்தனாவோட முழு பயணத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். கர்நாடகாவோட குடகு மாவட்டத்துல இருக்கிற விராஜ்பேட்டைன்ற அழகான ஊர்ல 1996 ஏப்ரல் 5ஆம் தேதி பிறந்தார் ராஷ்மிகா மந்தனா. சினிமா பின்னணியே இல்லாத ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த அவருக்கு அப்போ நடிப்பு மேல பெரிய ஆர்வம் இருந்ததான்னு சொல்ல முடியாது. சைக்காலஜி, ஜேர்னலிசம் மற்றும் ஆங்கில இலக்கியத்துல பட்டம் வாங்கினாங்க. அப்போ கூட தன்னோட எதிர்காலம் இப்படி மாறும்னு அவங்க நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. படிக்கிற காலத்திலேயே பார்ட் டைமா மாடலிங் பண்ணிட்டு இருந்தாங்க ராஷ்மிகா. அவங்களோட வசீகரமான தோற்றமும் தன்னம்பிக்கையும் சில போட்டிகள்ல ஜெயிக்க வச்சுது. 2014ல கிளீன் அண்ட் கிளியர் ஃப்ரெஷ் ஃபேஸ் ஆஃப் இந்தியா பட்டத்தை ஜெயிச்சது அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான தொடக்க புள்ளியா அமைஞ்சது. இந்த வெற்றி தான் சினிமா உலகத்தோட கவனத்தை அவங்க பக்கம் திருப்பிச்சு. சரியா அந்த நேரத்துல கன்னட திரையுலகோட இளம் இயக்குனர் ரிஷப் ஷெட்டி தன்னோட அடுத்த படமான கிரிக் பார்ட்டிக்கு ஒரு புதுமுகத்தை தேடிட்டு இருந்தார். அப்போ ஒரு பத்திரிகையோட அட்டை படத்துல ராஷ்மிகாவோட போட்டோவை பார்த்ததும் இவங்க தான் தன்னோட சான்வி கேரக்டருக்கு சரியான சாய்ஸ்னு முடிவு பண்ணிட்டார். ராஷ்மிகாவுக்கு ஆடிஷனுக்கு அழைப்பு வந்தது. அதுல தன் திறமைய நிரூபிச்சு முதல் பட வாய்ப்பை கைப்பற்றினார் ராஷ்மிகா. 2016ல வெளியான கிரிக் பார்ட்டி கன்னட சினிமால ஒரு பெரிய அலைய உருவாக்குச்சு. கல்லூரி வாழ்க்கைய மையமா வச்ச அந்த படம் இளைஞர்களை ரொம்பவே கவர்ந்தது. முதல் பாதியில துருதுருப்பும் 2ஆம் பாதியில முதிர்ச்சியும் கலந்த ராஷ்மிகாவோட சான்வி கதாபாத்திரம் ரசிகர்களோட மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு. ஒரே ராத்திரியில கர்நாடகாவோட கனவு கன்னியா ராஷ்மிகா உயர்ந்தாங்க. படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று அந்த வருஷத்தோட அதிக வசூல் செஞ்ச கன்னட படங்கள்ல ஒன்றா ஆனது. முதல் படத்திலேயே கிடைச்ச இந்த பிரம்மாண்ட வெற்றி தென்னிந்திய சினிமா முழுக்க அவங்க பேரை ஒலிக்க வச்சது. கிரிக் பார்ட்டி வெற்றிக்கு பிறகு ராஷ்மிகாவுக்கு கன்னடத்துல அஞ்சனி புத்ரா, சமகா போன்ற படங்கள்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது. இந்த வெற்றிக்கு பிறகு தெலுங்கு சினிமா கதவுகள் அவருக்காக திறந்தது. 2018ஆம் ஆண்டு சலோ படம் மூலமா தெலுங்குல அறிமுகமானார் ராஷ்மிகா. அந்த படமும் நல்ல வெற்றியை பெற்று தெலுங்கு ரசிகர்களுக்கு ராஷ்மிகாவை ஒரு நம்பிக்கையான அறிமுகமா அடையாளம் காட்டுச்சு. 2018ஆம் வருஷம் ராஷ்மிகாவோட கெரியர்ல ஒரு பொன்னான வருஷம். சலோ வெற்றிக்கு அப்புறம் அவர் விஜய் தேவரகொண்டா கூட நடிச்ச கீதா கோவிந்தம் படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு சின்ன பட்ஜெட்ல உருவான இந்த ரொமான்டிக் காமெடி படம் வசூல்ல பட்டைய கிளப்பியது. கீதாங்கிற திமிர் பிடிச்ச ஆனா அன்பான பொண்ணா ராஷ்மிகா காட்டிய நடிப்பு ரசிகர்களை கட்டி போட்டது. விஜய் தேவரகொண்டா கூட அவங்களோட கெமிஸ்ட்ரி ஸ்கிரீன்ல ஒரு மேஜிக் பண்ணுச்சு. படத்தோட பாடல்கள், முக்கியமா இங்கேம் இங்கேம் பாட்டு, மொழி கடந்து பட்டி தொட்டி எங்கும் ஹிட் ஆச்சு. சுமார் 5 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் உலக அளவுல சுமார் 132 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சு ராஷ்மிகாவோட முதல் பிளாக்பஸ்டர் படமா அமைஞ்சது. இந்த ஒரு படம் அவரை தென்னிந்தியாவின் முன்னணி கதாநாயகிகள் பட்டியல்ல கொண்டு வந்துச்சு. இந்த படத்துக்காக சிறந்த நடிகைக்கான பிலிம்பேர் கிரிட்டிக்ஸ் விருதையும் ஜெயிச்சாங்க. கீதா கோவிந்தம் வெற்றிக்கு பிறகு ராஷ்மிகா தெலுங்கு சினிமால ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாறினாங்க. மகேஷ் பாபு, அல்லு அர்ஜுன்னு டாப் ஸ்டார்ஸ் கூட ஜோடி சேர்ந்தாங்க. அப்போதான் அவங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்த போற அந்த வாய்ப்பு வந்துச்சு. டைரக்டர் சுகுமார் தன்னோட பிரம்மாண்ட படமான புஷ்பா படத்துக்காக அவரை செலக்ட் பண்ணார். 2021ல வெளியான புஷ்பா இந்திய சினிமாவையே தெற்கு பக்கம் திரும்பி பார்க்க வச்சது. அல்லு அர்ஜுனோட மிரட்டலான நடிப்புக்கு ஈக்குவலா ஸ்ரீவல்லிங்கிற அப்பாவி கிராமத்து பொண்ணா ராஷ்மிகா வாழ்ந்திருந்தார். அவரோட இயல்பான நடிப்பு அந்த கேரக்டர் மேல ஒரு அன்பை உருவாக்குச்சு. சாமி சாமி பாட்டு நாடு முழுக்க அவரை நேஷனல் கிரஷா ஆக்குச்சு. புஷ்பா திரைப்படம் அவரை ஒரு மாநில நடிகரிங்கிற எல்லையை தாண்டி ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா உயர்த்துச்சு. அது வரைக்கும் அவங்கள விமர்சனம் செஞ்சவங்க கூட ஸ்ரீவல்லி கதாபாத்திரத்துல அவரோட நடிப்பை பாராட்டினாங்க. புஷ்பாவோட இமாலய வெற்றி ராஷ்மிகாவோட மார்க்கெட்டை உச்சத்துக்கு கொண்டு போச்சு. இனி அவங்க தென்னிந்திய நடிகை மட்டும் இல்ல, ஒரு இந்திய நடிகை. இந்த புது அந்தஸ்து பாலிவுட்ல இருந்து வாய்ப்புகளை கொண்டு வந்துச்சு. சித்தார்த் மல்ஹோத்ரா கூட மிஷன் மஜ்னு, அமிதாப் பச்சன் கூட குட் பைன்னு இந்தி படங்கள்ல அறிமுகமானாங்க. அதே நேரம் தென்னிந்தியாவிலும் தன் திறமைய பன்முகப்படுத்த தவறல. 2022ல வந்த சீதாராமம் படத்துல அவங்க நடிச்சிருந்த இஸ்லாமிய பெண்ணோட கதாபாத்திரம் அவங்க நடிப்பு திறமைக்கு இன்னொரு சான்றா அமைஞ்சது. சின்ன கேரக்டரா இருந்தாலும் ரொம்ப அழுத்தமான அந்த ரோல் பெரிய பாராட்டுகளை பெற்று தந்தது.
தொடர்ந்து 2023ல தளபதி விஜய் கூட வாரிசு படம் மூலமா தமிழ்லயும் ஒரு பெரிய வெற்றியை பதிவு செஞ்சாங்க. 2023 கடைசியில ரிலீஸ் ஆன அனிமல் படம் ராஷ்மிகாவோட பயணத்துல இன்னொரு மைல்கல்லா அமைஞ்சது. ரன்பீர் கபூருக்கு ஜோடியா கீதாஞ்சலிங்கிற ஒரு சிக்கலான கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தார். படம் அதோட கதைக்களத்துக்காக கடுமையான விமர்சனங்களை சந்திச்சாலும் ராஷ்மிகாவோட நடிப்பு பரவலா பேசப்பட்டுச்சு. ஒரு ஆணாதிக்கம் நிறைந்த உலகத்துல தன் அடையாளத்துக்காக போராடுற ஒரு பெண்ணோட வலிய கச்சிதமா வெளிப்படுத்தியிருந்தார். டிசம்பர் 2024ல வெளியான புஷ்பா 2 த ரூல் ராஷ்மிகாவின் நட்சத்திர அந்தஸ்தை மேலும் வலுப்படுத்தியது. முதல் பாகத்தை விட பிரம்மாண்டமா உருவான இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் மழை பொழிஞ்சது. இந்திய சினிமாவின் அதிக வசூல் செஞ்ச படங்கள்ல ஒன்றா ஆனது. உலக அளவுல இப்படம் சுமார் 1800 கோடி ரூபாய்க்கு மேல வசூலிச்சு சாதனை படைத்தது. இதன் மூலமா ராஷ்மிகா இந்திய சினிமாவின் மிகவும் வெற்றிகரமான நடிகைகள்ல ஒருவரா தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். 2025இல் வெளியான த கேர்ள் ஃப்ரெண்ட் படத்துல ஒரு நச்சு உறவில் சிக்கும் பெண்ணாக உணர்வுபூர்வமான கதாபாத்திரத்துல நடிச்சு பாராட்டுகளை பெற்றார். அதோட இந்தியில சாவா, தெலுங்குல தம்முடு போன்ற பெரிய படங்கள்லயும் அடுத்தடுத்து கமிட் ஆகியிருக்காங்க. ஒரு பக்கம் மாஸ் மசாலா படங்கள், மறுபக்கம் நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள படங்கள்னு தன்னோட பாதையை ரொம்ப தெளிவா வகுத்துக்கிட்டு முன்னேறி போறாங்க. இத்தனை படங்கள்ல ராஷ்மிகாவோட எந்த படம் அல்லது எந்த கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? கிரிக் பார்ட்டியோட சான்வியா, கீதா கோவிந்தமோட கீதாவா, இல்ல புஷ்பாவோட ஸ்ரீவல்லியா? மறக்காம உங்க பதில கமெண்ட்ல சொல்லுங்க. விராஜ்பேட்டையில ஒரு மாடலா தன்னோட பயணத்தை தொடங்கின ராஷ்மிகா மந்தனா இன்னைக்கு இந்திய சினிமாவோட உச்சத்துல இருக்கிற ஒரு பேன் இந்தியா சூப்பர் ஸ்டாரா வளர்ந்து நிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.